கோவை மாநகரில் நமது PMC தமிழ் சார்பில் கோவை தியானமகா யக்னம் திருவிழாவாக கொண்டாடப்பட உள்ளது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை 8 மணி முதல் 9ஆம் தேதி மாலை 6 மணி வரை நடைபெறப் போகிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ கோயம்புத்தூர் குஜராத்தி சமாஜ் மேட்டுப்பாளையம் ரோடு RS புரம் கோயம்புத்தூரில் ரைசுரா ஹாலில் நடைபெற உள்ளது. அனைவருக்கும் அருமையான சாத்விக உணவும் வழங்கப்படும். ஃப்ரீ அண்ட் பெய்டு அகாமடேஷனும் உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி முற்றிலும் இலவசம். ஆனால் முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். அனைவரும் வாரீர். பஞ்சபூத சேஸ்திரத்திலே இது அக்னி ஸ்தலமாக விளங்குகின்றது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதமான நடக்கின்ற இந்த சேத்திரம் அண்ணாமலையாருடைய திருக்கோவில். அதை சுற்றி உலகத்திலேயே பெரிய லிங்கமாக விளங்குகின்றது நம்முடைய திருவண்ணாமலை மலையே ஜோதியாக வடிவத்திலே இருக்கின்றது. இந்த தியானம் நம்மளுக்கு என்ன தேவைப்படுகின்றதோ அதையை ஆண்டவன் மூலியமாத்தான் நாம் அறிய முடியும். வேற யாராலும் இதை அறிய முடியாது. திருவண்ணாமலையில் பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை வாழ முடியாது. ஞானத்தை அடையலாம். ஞானத்தை அடையலாம். இந்த இடத்துக்கு அமைதியாக தியானம் செய்யலாம். மௌனம் மெயினா முக்கியம். மௌனமா எந்த அளவுக்கு இங்க தியானம் செய்கின்றோமோ, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவா இப்படி கிரிவலம் 14 கிலோமீட்டர் வந்தாலே நம்மளுக்கு எல்லாம் அருணாச்சல சிவமே இதையை நடத்தி கொடுப்பார். அதனால இது அற்புதமான ஸ்தலம். நினைச்சாலே முத்தி கொடுக்கின்ற ஸ்தலம். இது 4 யுகத்திலே 4 விதமான மலை. இது ஒரு யுகத்துல தங்கமலையாக இருந்தது, ஒரு யுகத்துல வைரமலையாக இருந்தது, இந்த கலியுகத்தில் கல்மலையாக இருக்கின்றது. அரைநீரிநாதர் காட்சி கொடுத்த இடம் அற்புதமான இந்த கோயில். விநாயகர் கோயில் கிடையாதுங்க. முதல் போனனையுமே கம்பத்திலையனார் கோயில் தான் ஃபர்ஸ்ட் இருக்கின்றது. அற்புதமான இந்த கோபுரத்தில் காட்சி கொடுத்த இடம் இந்த நம்முடைய திருவண்ணாமலை அரைநீரிநாதர். இங்கதான் முருகன் அவர்களை தாங்கி கொண்டு அவர்களை சும்மா இரு என்று சொன்ன இடம் இது. அற்புதமான ஸ்தலம் இது. அதனால இங்க வர்றதுக்கு எல்லாருக்குமே சும்மா இருந்தாலே அண்ணாமலையார் எல்லாருக்கும் அருளை கொடுப்பார். குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவான் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பெயரையும் படைத்த புனிதரும் என்னாலும் புந்தியில் பொருந்தகவே. இல்லாமல்ல அம்மையப்பருடைய திருவருளோடு அண்ணாமலையாருடைய குருவருளோடு உண்ணாமலையம்மனுடைய திருவடியை வணங்கி இல்லாமல்ல நம்மளுக்கு அண்ணாமலையார் இந்த அற்புதமான பஞ்சபூத சேஸ்திரத்திலே இது அக்னி ஸ்தலமாக விளங்குகின்றது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதமான நடக்கின்ற இந்த சேத்திரம் அண்ணாமலையாருடைய திருக்கோவில். அதை சுற்றி உலகத்திலேயே பெரிய லிங்கமாக விளங்குகின்றது நம்முடைய திருவண்ணாமலை மலையே ஜோதியாக வடிவத்திலே இருக்கின்றது. இந்த வந்திருக்கின்ற நம்முடைய பிரமேடு சுவாமி அவர்கள் மற்றும் அம்மையார் அவர்கள் நம்முடைய திருவண்ணாமலையில் அற்புதமான பணிகள் செய்து எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற சேர்மன் மற்றும் நம்முடைய பிரபஞ்சத்தருடைய அற்புதமான இந்த தியானம் நம்மளுக்கு என்ன தேவைப்படுகின்றதோ அதையை ஆண்டவன் மூலியமாத்தான் நாம் அறிய முடியும். வேற யாராலும் இதை அறிய முடியாது. ஒவ்வொரு அவதாரத்தில் வந்திருக்கின்றார்கள். யோகத்துக்கு பாபா, இப்படி பார்த்தால் இமயமலையிலிருந்து அவர்கள் நிறைய அற்புதத்தை செய்வதற்காக நம்மளுக்கு தவம் செய்கின்றார்கள். அற்புதமான நிகழ்வுகள் திருவண்ணாமலையில நால்வர் என்கின்ற நால்வர் பாடப்பட்ட ஸ்தலம். அண்ணாமலையாரை ரொம்ப விரும்பியவர்கள் நால்வர், அருணகிரிநாதர், குக நமச்சிவாய, இப்படி நிறைய சித்தர்கள் இந்த மலையை சுற்றி சீவசமாதியாக விளங்கி வருகின்றார்கள். அதனாலதான் இந்த மலையில் அற்புதம் நிறைய நடக்கும். இந்த மலை கிரிவலம் வந்தாலே
14 கிலோமீட்டர்ல இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் எல்லாமே இங்க மோட்சம் தான். மலை சுத்தி எல்லாமே மோட்சத்துக்கு உண்டான அற்புதமான இந்த இடம். நினைச்சாலே முத்து தெரியக்கூடிய திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை வாழ முடியாது. ஞானத்தை அடையலாம், ஞானத்தை அடையலாம். இந்த இடத்துக்கு அமைதியாக தியானம் செய்யலாம். மௌனம் மெயினா முக்கியம். மௌனமா எந்த அளவுக்கு இங்க தியானம் செய்கின்றோமோ, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவா, இப்படி கிரிவலம் 14 கிலோமீட்டர் வந்தாலே நம்மளுக்கு எல்லாம் அருணாச்சல சிவமே இதையை நடத்தி கொடுப்பார். அதனால இது அற்புதமான ஸ்தலம், நினைச்சாலே முத்தி கொடுக்கின்ற ஸ்தலம். இது 4 யுகத்திலே 4 விதமான மலை. இது ஒரு யுகத்தில் தங்கமலையாக இருந்தது, ஒரு யுகத்தில் வைரமலையாக இருந்தது, இந்த கலியுகத்தில் கல்மலையாக இருக்கின்றது. நான் வா என்று தபோ செய்கின்ற இந்த மலை அருணாச்சலீஸ்வரர். அப்பேற்பட்ட அருள் பெற்ற இந்த திருவண்ணாமலை சேஸ்திரத்திலே இந்த வந்திருக்கின்ற அனைவருக்கும் அண்ணாமலையாருடைய அருள் கிடைத்து நீங்களும் நல்வழி செய்வதற்காக இந்த நிர்வாகம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்வதற்காக நாளைக்கு நிறைய சாமிஜி வருகின்றார்கள், நாளானிக்கு நிறைய சாமிஜிகள் வருகின்றார்கள். அதனால உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்வதற்கு நிறைய பேர் வருகின்றார்கள். அதையெல்லாம் கேட்டு அந்த வழியில் எல்லாரும் நடந்து இந்த அண்ணாமலையாருடைய திருவருளையும் உண்ணாமலை அம்மனுடைய குருவருளையும் எல்லாரும் பெற்று உங்கள் வாழ்க்கையிலே எல்லாரும் நம்முடைய ஜனாதன தர்மத்தை எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும். எல்லாரும் தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் ஆளை பார்த்து தர்மம் செய்யக்கூடாது. நம்மளுக்கு பிடித்திருந்தா அந்த இடத்துல நம்ம தர்மம் செய்ய வேண்டும். இவருக்கு தான் தர்மம் செய்ய வேண்டும், எனக்கு செய்யக்கூடாது, அம்மையாருக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. பிடிச்சிருந்தா யாருக்கு வேணாலும் தர்மம் செய்ய வேண்டும். தர்மத்திலேயே நாம நிறைய இன்னைக்கு வினோதமா பார்க்கிறோம், ஜாதி அடிப்படையில் பார்க்கிறோம், இன அடிப்படையில் பார்க்கிறோம். அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. எல்லாரும் ஜனாதன தர்மம். இந்தியாவில் எல்லாரும் நம்ம ஒரே மக்கள். இந்தியாவில் பாரத நாடு, இது அகண்ட பாரத நாடு. ரஷ்யா வரைக்கும் கூடிய பெரிய நாடு இது நம்முடைய பாரத நாடு. நம் மகாபாரத்தில் எப்படி வருகின்றதோ அதே போல இது மிகப்பெரிய நாடு. நம்முடைய இந்தியா தேசம் ரஷ்யா கண்டத்தை வரைக்கும் இருந்துக்கிற தேசம் இது இந்தியா தேசம். அதில் நம்மளுக்கு கிடைச்சிக்கிறது பெரிய பாக்கியா. பாரத நாட்டில் நாம் எல்லாரும் நல்ல உறவோடு, நல்ல நட்போடு, நல்ல தியானத்தோடு, நல்ல அன்போடு, அரவணையோடு வாழ்கின்ற நம்முடைய அற்புதமான நாடு நம்முடைய இந்திய பெருநாடு. மற்ற நாட்டில் அன்பு இருக்குமோ தெரியாது, ஆனா நம்ம நாடு மாதிரி உறவு வேற எந்த நாட்டிலும் கிடையாது. அதனால நம்மளுக்கு அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே சொல்றாரு மாணிக்க வாசகர். அண்ணாமலையார் சொல்றாரு, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பிலே விளைந்த ஆறா அமுதே பொய்மையே பெருக்கி பொழுதுனை சுருக்கும் புலையனை தம் செம்மையே ஆவது சிவவதம் அளித்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் உனி எங்கள் எழுந்தொருள்வது இனியே என்று இறைவனை அம்மையே அப்பா என்று சொல்கின்றார்கள். அப்படியெல்லாம் நம்முடைய 63 நாயன்மார்கள் வாழ்ந்த இந்த திருநாடு, ஆழ்வார்கள் வாழ்ந்த திருநாடு, அற்புதமான நிறைய இந்த சித்தர்கள் இந்த பூமியிலே வளர்ந்த அற்புதமான இந்த புண்ணிய பூமியிலே நீங்களாம் இந்த தியானத்தையும் இந்த யோகத்தையும் தனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை, உங்களுக்கு கஷ்டம் எப்படி போகு, எப்படி நம்ம கர்மா ரிமூவ் பண்ணுவீங்க? யாராவது உங்களுக்கு ஒரு குருஜி வேணும், யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால தான் அன்னைக்கு இதே சாது சன்னியாசிகள், பீடாதிபதிகள், மடாதிபதிகள், யோக குரு, ஞான குரு, இப்படி நம்முடைய கர்மா வாங்கறதுக்காக அவர்களெல்லாம் அவதரிச்சு இந்த பூமிக்கு வந்தார்கள். ஏன்னா நம்மளையெல்லாம் காக்க வேண்டும். இப்ப நம்ம ஏதாவது நம்ம தவறுகள் செய்கின்றோம், அந்த தவறுகள் யாருக்கிட்ட நம்ம அதை போய் கேட்போம்? கோயிலுக்கு போ, வெங்கடாஜலபதி கிட்ட போற திருப்பதியில் என்ன ஃபேமஸ்? அங்க வராகி, அங்க வராகி பெருமான் கோயில் இருக்கின்றது. அங்க மேல் நிறைய சித்தர்கள் வாழ்ந்த பூமி இருக்குது.
ஆஞ்சநேயர் கோயில் மேல இருக்கின்றது, அங்க தீர்த்தம் இருக்கின்றது. இதெல்லாம் குளிச்சாட்டா வெங்கடாஜலபதி போய் பார்க்கணும். இப்ப நேர பணத்தை கட்டிட்டு நேரம் உள்ள போய் வெங்கடாஜலபதி பார்த்து லட்டை வாங்கிட்டு கோவிந்தான்ட்டு வந்துடுறவழி. அதனால தப்பு சொல்லவில்லை. காலத்துக்கு ஏற்றபடி எல்லாரும் அந்த வழிபாட்டுகளை மாற்றி செய்கின்றோம். அதனால நம்ம இந்த அற்புதமான திருவண்ணாமலை அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம் ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்று. இந்த முருகன் இங்க அண்ணாமலையார் கோயிலுக்குள்ள போனே முருகனுடைய கோயில் தான் முதல் கம்பத்திலேயனார். ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்று. அருணகிரிநாதர் காட்சி கொடுத்த இடம் அற்புதமான இந்த கோயில். விநாயகர் கோயில் கிடையாதுங்க. முதல் போனனையுமே கம்பத்திலேயனார் கோயில் தான் ஃபர்ஸ்ட் இருக்கின்றது. அற்புதமான இந்த கோபுரத்தில் காட்சி கொடுத்த இடம் இந்த நம்முடைய திருவண்ணாமலை அருணகிரிநாதர். இங்கதான் முருகன் வந்து அவர்களை தாங்கிக் கொண்டு அவர்களை சும்மா இரு என்று சொன்ன இடம் இது. அற்புதமான ஸ்தலம் இது. அதனால இங்க வர்றதுக்கு எல்லாருக்குமே சும்மா இருந்தாலே அண்ணாமலையார் எல்லாருக்கும் அருளை கொடுப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் பார்ப்பதற்கும் உங்க கூட இதை நாங்கள் பேசுவதற்கும் இது அண்ணாமலையார் தான் எங்களுக்கும் இந்த அருளை செய்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையிலே எல்லாருடைய கஷ்டங்களும் நீங்க வேண்டும். ஏன்னா 26ஆம் தேதி எல்லாரும் குரு பயிற்சி. குரு பயிற்சிக்கு முன்னாடி எல்லாரும் குரு நீங்க எல்லாரும் பார்க்கின்றீர்கள். அதனால எல்லாருடைய வினைகளும் தீர வேண்டும் என்று வேயுறு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணி தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தின் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம் இரண்டமுடன் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாவருக்கு மிகமே என்று சொல்லிக்கொண்டு வந்திருக்கின்ற அனைவருடைய குடும்பங்களும் நலம் பெற வேண்டும். உங்களுக்கு எல்லாருக்கும் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தரவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லவனையெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கு கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்கின்ற ஆந்திராவுடைய பெருமக்களும் நம்முடைய கர்நாடகாவில் இருக்கின்ற பெருமக்களும் இங்கே தமிழகத்துக்கு வந்து இந்த அற்புதமான சேத்திரத்தில் அமர்ந்திருக்கிறதுக்கு உங்களை எல்லாருடைய குடும்பங்களும் எல்லா நலங்களும் பெற்று வெற்றியடைய வேண்டும் என்று அண்ணாமலையாரை பிரார்த்தனை செய்து நன்றி, வணக்கம்.